வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்ருக்கேன். மீனம் ராசிக்காரர்களுக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 8ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள். மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, இந்த வாரம் ஆன்மீக சிந்தனை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, பொருளாதாரத்தில் ஒரு நிலைத்தன்மை, இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்திங்கன்னா, உங்களோட உள்ளுணர்வு பார்த்திங்கன்னா அதிகரிக்கும். சில நேரங்களில் நீங்கள் சரியான முடிவு எடுக்க முடியக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் உணர்ச்சி வசப்படாமல் எந்தெந்த விஷயங்களை நீங்கள் அணுகுமுறை பண்ணுறீங்களோ அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்படுறதை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. வேலை செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் ஒரு நல்ல முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் அல்லது புதிய திட்டங்களில் பணியாற்றும் போது சில மேலதிகாரிகளோட பாராட்டுலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல நீங்கள் செய்கிற எந்த ஒரு வேலைக்கும் ஒரு முயற்சிக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மீனம் ராசிக்காரர்களுக்கு. வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல வருமானம் சீராக இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதோட பழைய வாடிக்கையாளர்களோட ஆதரவும் தொடரும். வெளிநாடு தொடர்பான அல்லது ஆன்லைன் வியாபாரம் தொடர்பான ஒரு முன்னேற்றம் சில பேருக்கு ஏற்படும். புதிய முதலீடுகளில் பார்த்து கொஞ்சம் நிதானமாக செயல்படுறது கொஞ்சம் நல்லதாக இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகக்கூடிய அதிக வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. மற்றும் குழந்தைகள் தொடர்பான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அமைதி, மகிழ்ச்சி, ஒரு நல்ல உங்கள் வாழ்க்கை துணையோட ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். உறவினர்கள் கூட இருந்த கருத்து வேறுபாடெல்லாம் குறையும். வீட்டில் பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு சுப நிகழ்ச்சி தொடர்பாக, ஆன்மீக நிகழ்வுகள் தொடர்பாக, அது தொடர்பாக பங்கேற்கக்கூடிய சூழல்கள் கூட உங்களுக்கு கிடைப்ப வாய்ப்பாக இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பொதுவாக நல்லாயிருக்கும். இருப்பினும் கொஞ்சம் கால் வலி, சளி அது போன்ற ஓவாமை போன்ற சில பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் சத்தான உணவு, தண்ணி நிறைய எடுக்கிறது மூலிமா இதை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் நல்ல ஒரு கவனம், படைப்பாற்றல் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கலை, இலக்கியம், மருத்துவம், ஆராய்ச்சி தொடர்பான கல்வியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் நல்லா சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. நம்பர் பொறுத்த வரைக்கும் 3. அதே மாதிரி அதிர்ஷ்டமான நம்பர் 3. கலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலரும் லைட் ப்ளூ கலரும் உங்களுக்கு லக்கி கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். மொத்தமாக மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரையில் தொழிலில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, வியாபாரத்தில் ஒரு சீரான லாபம், குடும்பத்தில் மகிழ்ச்சி, ஆன்மீகத்தில் ஒரு நல்ல ஈடுபாடு மற்றும் நிதியில் கொஞ்சம் நிலைத்தன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இருக்கும். பொறுமையோட, இறைவனோட நம்பிக்கையோடு செயல்படுறீங்கன்னா இந்த வாரம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் மீனம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.